பாருங்க மழை தூரிகிட்டே இருக்குது. பார் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கடலக்கொட்டைக்கு. வாய்க்கால் எடுத்து கட்டுறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. மழையும் தூரிகிட்டே இருக்குது. பாருங்க இறக்க தொழில், அதனால சின்ன சின்ன பாத்தியா மட்டம் கட்டி போட்டுக்கிறேங்க. பார் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நிலக்கடலைக்கு. பாருங்க கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு போயிட்டு பொது வஞ்சி கட்டிட்டு வந்துட்டுக்கிறாரு அங்கேருந்து. ஏன்னா மழை தூரும் போதே கடலக்கொட்டை போட்டுவிட்டா நல்லா முளைச்சி வந்துடும் களை இல்லாத. அதனால் இது வந்து வாரத்தை வைக்கல் நான் எடுத்து போட்டு அவரை காட்டுக்கு தண்ணி போகிற மாதிரி எடுத்து போட்டு அப்படியே வாய்க்கால் நானே கட்டுறேன். அங்கேருந்து கட்டி வந்தாச்சு. மழை தூரிகிட்டே தான் இருக்குது. அப்பயுமே காட்டுக்கார் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணுறதுனால அப்படியே தண்டுறேங்க. இறக்கத்து வெயில், அதனால் ஒத்த சேரவே தான் நிறைய வாய்க்கால் வருது. கொத்துக்கார் தான் வாய்க்கால் எடுக்கிறார். பாதி வேர் முடிஞ்சு நான் வாய்க்கால் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து கட்டிட்டு வரேன். கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு பாருங்கள். மழை தூரிகிட்டே இருக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து ஒவ்வொரு செலவு பாத்தி தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க பாருங்கள். சித்தப்பனும் பெருமாள் ஒன்றும் 2 பேரும் ஒரு பாத்தி எடுக்கிறாங்க. மாமன்மார் 2 பேரும் ஒரு பாத்தி எடுக்கிறாங்க. என் சித்தப்பனும் பங்காளியும் பொது வஞ்சி எடுத்துகிட்டு வாய்க்கால் வந்து 2 பக்கமும் எடுத்து கட்டிட்டு வராங்க பாருங்க. கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறார் பாருங்க. மழை கொஞ்சம் கனமாகவே தூருது. கொஞ்ச நேரம் தூருது, கொஞ்ச நேரம் விடுது, அப்படியே தூரிகிட்டு இருக்குது. நான் எடுத்துக்கிட்டேன். வாய்க்கால் வந்து எடுத்து விட்டு கொஞ்சம் இடமா எடுத்து கட்டுறேன். பட்டம் வண்டி போட்டு அந்த பட்டம் வந்து மண் இழுத்து கட்டணும். இல்லைன்னா இங்கே குழியாச்சுன்னா இங்கேயே தண்ணி நிற்கும். மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி அதை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அண்ணா நானும் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏண்ணா சோறு மீன் குழம்பு அமுத்தி இருக்கிறதோட நார் பிடிச்சாச்சு. வாய்க்கால் எடுத்து கட்டிட்டேன். வாய்க்கால் எடுத்து மழை தூரிகிட்டே இருக்கு. நல்லா சிறுஞ்சிரும் பாத்தியே போட்டுக்கிறேங்க இறக்கத்து வெயிலுன்றதுனால. இல்லைன்னா அப்படியே ஒன் டைம் இதே காடு பிடிக்க வந்தாங்க பெரும் பாத்தியே போட்டேங்க. ஆனால் அது வந்து வயல் அடித்த காடுன்றதுனால இருங்க. முக்கால்வாசி வெயில் பிடிச்சாச்சு. இன்னும் வந்து அதுக்கு அந்த சைடு இருக்கிறது மட்டும் தான் இருக்குது. பாருங்க
அவ்வளோதானே, ஒரு 2 செலவு தான் இருக்குது. கடைசி பாத்திக்கு போயிட்டுங்க. ஒரே பார்த்து தான் இருக்குது. மழை கொஞ்சம் கனமாகவே பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கட்டும் பாருங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சால் முடிஞ்சிச்சு. வாய்க்கால சுரண்டுறாங்க. சுரண்டி அப்படியே மேலே வாரி போடுறாங்க. பாருங்க, மொத்த வெயிலுமே தலை விழுந்து முடிச்சாச்சு. வாய்க்கால் மட்டும் சொரணம் முடிஞ்சு. நல்லா கிளம்பிடுவோங்க. மொத்த வெயிலுமே பாரு பிடிச்சி முடிச்சாச்சு. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, வாய்க்கால் பாத்தி வந்து ஒரே அளவாக பிடிச்சிருக்குங்க. அப்போ தான் நல்லா தண்ணி பாயும், இறக்கத்த வெயில். அதனால் பிடிச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மழை தூரிகிட்டே இருக்குது. அப்பயுமே முடிச்சாச்சு. தலைவர் 2 பிடிச்சி முடிச்சாச்சு. பாருங்க அவ்வளோதான், முடிஞ்சு. முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் பாருங்கள், மழை வந்து கனமாகவே பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.